வணக்கங்க. நான் டடனக்கா யூடியூப் சேனல்ல இருந்து இவன் ஸ்ரீ பேசுகிறேன். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடம் காலை 9:54 உத்திராடம் நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் சந்திரனும் சூரியனும் அமர்ந்துள்ளார்கள். இவர்களுடன் மகர ராசியின் அதிபதியே, அதாவது 10ஆம் வீட்டின் அதிபதியே 10வது வீட்டில் சனி பகவான் அமர்கிறார். இது மிகவும் சிறப்பான பலன்களை எல்லோருக்கும் தரும். 10ஆம் வீட்டில், அதாவது மகர ராசியில் 10ஆம் வீட்டின் அதிபதியே சனி பகவான் அமர்ந்து 2020 முதல் 2023ஆம் வருடம் வரை ஏறத்தாழ 3 வருடங்கள் அங்கு அமர்ந்து கொண்டு எல்லோருக்கும் கர்ம வினைகளை தீர்த்து நற்பலன்களை சனி பகவான் வழங்குவார். 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியை பார்வையிடுகிறார். அதேபோல் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசியை பார்வையிடுகிறார். மற்றும் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்வையிடுகிறார். இந்த 2020இல் நடைபெறும் சனி பெயர்ச்சியில் சஞ்சார பலன்களும் தன்னுடைய சனி பார்வையான 3, 7, 10ஆம் இடங்களின் பார்வையாலும் சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை வழங்குவார். இந்த சனி பெயர்ச்சியால் நன்மைகளை பெறப்போகும் ராசி என்று பார்த்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் முழுமையான 7.5 வருட சனி பெயர்ச்சி முடிவடைகிறது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நிலைக்கு செல்வார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சியில் ஒரு பாதை அமைத்திருப்பார். அந்த பாதையில் இனி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலிருந்து விடுபடுவதால் அவர்களுக்கும் நல்ல காலங்கள் பிறந்துள்ளது. மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு சனி பகவான் மாறுகிறார். இதனால் இதுநாள் வரை அவர்களுக்கு இருந்த கஷ்டங்களில் சிறு மாற்றம் ஏற்படும். கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடக்கம், மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி தொடக்கம். இவர்கள் இருவர்களுக்கும் சிறு சங்கடங்கள் சனி பெயர்ச்சியால் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானே அதிபதி என்பதால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிறிது குறையும். மற்ற ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களைப் போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் அஷ்டம சனி தொடங்க இருப்பதால் அவர்களுக்கு சிறு சங்கடங்கள் இருக்கும். சனி பகவான் பல வழிகளில் சோதித்தாலும் நல்ல பலன்களையே தருவார், நம்மை நல்வழிப்படுத்துவார். இந்த சனி பெயர்ச்சியில் 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெறுவார்கள் என்பதை பார்ப்போம். இந்த சனி பெயர்ச்சி எல்லாமே கோச்சார அடிப்படையில் கணிக்கப்பட்ட பலன்களே ஆகும். உங்களுடைய ஜாதகத்திற்கும் உங்களுடைய அமைப்பிற்கும் உங்களுடைய தசா புத்திக்கும் ஏற்றாற்போல் இந்த சனி பெயர்ச்சியில் கூறப்படும் பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். எதிரிகளை வெல்லும் திறன் படைத்தவர்கள், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், எதையும் புத்திசாலித்தனத்துடன் அணுகக்கூடிய, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 24/1/2020 முதல் 4ஆம் இடமான மாத்ரு ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 4ஆம் இடமான மகர ராசிக்கும் 5ஆம் இடமான கும்ப ராசிக்கும் சனி பகவானே ஆட்சிநாதன் என்பதால் இப்பொழுது நடக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைவாகவே இருக்கும். பயம் வேண்டாம். 4ஆம் இடத்தில் வரும் சனியால் இதுவரை உங்களுடைய உடலிலும் உங்களுடைய வேலையிலும்
உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய நண்பர்களிடத்திலும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இடத்திலும் மறைந்து இருந்து வந்த பிரச்சனைகள் இனி வெளிவரும். அந்த பிரச்சனைகளை கண்டு மனம் வருந்த வேண்டாம். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதே அர்த்தாஷ்டம சனியின் வேலையாகும். பிரச்சனைகளை களை எடுப்பீர்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 80% நன்மைகள் நடைபெறும். பிரச்சனைகளை கண்டு களை எடுப்பீர்கள். பிரச்சனை இல்லாத மனிதனாக இந்த 3 வருடத்திற்கு பிறகு மாறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சஞ்சார பலனையும் அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையின் மூலம் பார்வை பலன்களையும் மிகவும் சிறப்பாகவே வழங்குகிறார். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியை பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய கடன்கள் அடைபடும், பிரச்சனைகள் குறையும். மற்றும் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசியை பார்வையிடுகிறார். இதனால் தனவரவு அதிகரிக்கும். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே, அதாவது துலாம் ராசியையே பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் சஞ்சார பலன்களையும் பார்வை பலன்களையும் மிகவும் சிறப்பாகவே துலாம் ராசிக்கு வழங்கியுள்ளார். சனி பெயர்ச்சி நடக்கும் முதல் வருடத்தில் எதிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். இறுதியில் வெற்றியே கிடைக்கும். அதனால் கலங்க வேண்டாம். ஓடையை போல் ஓடிக்கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். சனி பெயர்ச்சி நடைபெறும் 2ஆம் வருடத்தில் உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வேலையில் எதிலும் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதேபோல் சனி பெயர்ச்சி நடைபெறும் 3ஆம் வருடத்தில் உங்களுக்கு எதிலும் சிறப்பான பலன்களே உங்களை தேடி வரும். மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எப்பொழுதும் பணம் இல்லை என்ற தோற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதலீடுகள், வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், தங்கம், வெள்ளி என்று பொருட்கள் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். சொத்துக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமோ பொருளோ உங்களை தேடி வரும். பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும். வாழ்வில் உயர்வு கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் வீட்டின் மகாலட்சுமிக்கு தங்க நகைகளும் வெள்ளி நகைகளும் வாங்கி மகிழ்வீர்கள். புத்தாடையும் பொன்னகையும் ஜொலி ஜொலிக்க உங்கள் வீட்டின் மகாலட்சுமி உங்கள் முன் வலம் வருவார். உங்களுடைய செயலில் வேகமும் உற்சாகமும் ஊக்கமும் அதிகரிக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு தடைகளை உடைத்து எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவீர்கள். இறுதியில் கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும். வாக்கு வல்லமை அதிகரிப்பதால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் உயரும். புதிதாய் எதையாவது செய்வதற்கு முன்பாக அதை சரியாக அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் செய்வது நன்மையை தரும். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. இதுநாள் வரை தீராத இருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் சனி பகவானின் 10ஆம் பார்வையால் இனி அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இதனால் உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிருங்கள். இல்லை என்றால் உங்களுடைய நண்பர்களிடத்திலும் உற்றார் உறவினர்கள் இடத்திலும் உங்களுக்கு மன வருத்தமே ஏற்படும். அதேபோல் பேச்சை குறைப்பது உங்களுக்கு நன்மையை தரும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்து உங்களுடைய மனம் விரும்பும் விதத்தில் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்தால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரும். 4ஆம் இடத்தில் சனி வருவதால் உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. சிறு பாதிப்பு ஏற்பட்டு விலகும்.
உங்களுடைய தாயாரால் உங்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும். தாய் மாமன்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இதுநாள் வரை உங்களுடைய முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த எதிரிகள் சனி பகவானின் 3ஆம் பார்வையால் மறைந்து போவார்கள். எதிரிகள் இல்லாத பாதையில் ராஜ நடை போடுவீர்கள். இரத்த சொந்தங்கள் மற்றும் உறவினர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழல் ஏற்படும். இதனால் எல்லோரிடத்திலும் பேச்சை குறையுங்கள். பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். இல்லை என்றால் மன வருத்தம் அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதேபோல் அதை அடைக்கும் வழியும் பிறக்கும். இருப்பினும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நன்மையை தரும். கால தாமதத்தால் மன வருத்தம் ஏற்படும். அதனால் கடனை தவிர்ப்பது நன்மையை தரும். வழக்குகள் சாதகமாகும். கேஸ் கட்டுகள் உங்கள் கைகளை விட்டு பறந்து போகும். நீதிமன்ற கட்டிடமும் வக்கீல்களின் வாதமும் உங்கள் நினைவை விட்டு மறைந்து போகும். மொத்தத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிறு உடல் உபாதைகள் வந்து விலகும். சரியான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அக்கறை தேவை. பிள்ளைகளால் சிறு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். பிள்ளைகளின் பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய படிப்பையும் கவனிப்பது உங்களுக்கு நன்மையை தரும். நண்பர்கள் உங்களுடைய எண்ணத்திற்கு தோள் கொடுப்பார்கள். உங்களுடைய தேவைக்கு நண்பர்களின் கரங்கள் உங்கள் கரங்களுக்கு வலு சேர்க்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதால் காதலுடன் சந்தோஷமாய் காலத்தை தள்ளலாம். இந்த சனி பெயர்ச்சியில் சற்று சிரமமான காலகட்டங்கள் போலே சில நேரங்களில் உங்களுக்கு தோன்றும். கவலை வேண்டாம். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்திகள் உங்கள் மனம் விரும்பும் விதத்திலே உங்களை தேடி வரும். தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதால் கவலை வேண்டாம். உங்கள் வீட்டின் சுப நிகழ்ச்சியை உற்றார் உறவினர்களை அழைத்து கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள அனைவர்களின் மனதிலும் கோலாகலம் கொண்டாட்ட மனநிலையே இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இல்லற வாழ்வில் இனிமையாய் அடியெடுத்து வைப்பீர்கள். குழந்தை பிறக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை பிரதிபலிக்க, உங்கள் வாழ்வை அர்த்தமாக மாற்ற உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் என்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். புது வீட்டில் கிரக பிரவேசம் செய்து குடி புகுவீர்கள். துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. அன்றாட பணிகளை துள்ளி குதித்து செய்து முடிக்க சரியான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பணம் அதிகமாக இருப்பதால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பணம் சொத்தாக மாறும், நகையாகவும் மாறும். உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகமாகவும் கொடுப்பதாகவே இருக்கும். உங்களுடைய விருப்பம் போல் உங்களுக்கு திருமண வரன் வந்து அமையும். பெரியோர்களின் ஆசீர்வாதத்தில் திருமணம் இனிதாய் நடந்து முடியும். மனைவியாய் இருந்த உங்களை அம்மாவென்று அழைக்க குழந்தை பிறக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் செயல்களிலும் நடத்தையிலும் உங்களுக்கு கவனம் தேவை. கணவரிடம் விட்டு கொடுத்து செல்வதால் உங்களுக்கு காதலும் அன்பும் சந்தோஷமும் அதிகரிக்கும். எல்லோரிடத்திலும் பேச்சை குறைப்பது உங்களுக்கு நன்மையை தரும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்கள் மனதிற்கு நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கும். வேலைக்கு செல்லும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் நீங்களும் டாலர் மழையில் நனையலாம். இருக்கும் வேலையில் உங்களுக்கு வேலையின் மீது கவனம் தேவை. பொறுப்புடன் நடந்து கொள்வது
உங்களுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்ள உதவும். சனி பகவானின் 7ஆம் பார்வையால் உங்களுடைய வேலையில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவே இருக்கும். இதுநாள் வரை நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வு சில தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்த்ததைப் போல் இருக்கும். ஊதிய உயர்வால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தால் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் நீங்களும் தொழிலதிபர்களாக மாறலாம். தொழிலால் ஏற்படக்கூடிய பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். லாபம் இருமடங்காக உயரும். நீங்கள் செய்யும் தொழிலில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். புதிய கிளைகளை தொடங்கலாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தொழிலில் புதிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். கலைத்துறையைச் சேர்ந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்பை தவற விடாதீர்கள். கிடைக்கும் வாய்ப்பு உங்கள் திறமைக்கு ஏற்ற வாய்ப்பாகவே இருக்கும். தொழிலில் கவனம் தேவை. உங்களுடைய கவனச்சிதறல் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அதனால் கவனம் மிகவும் முக்கியம். பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய பதவியில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவே இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. சுவருக்கும் காது உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்கள். உங்களுடைய செயலும் உங்களுடைய நடத்தையும் மேலிடத்தில் கண்காணிப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். துலாம் ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய படிப்பு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். படிப்பில் நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். மேல் படிப்பு நீங்கள் விரும்பிய கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் ஊர் மாற்றம், மாநில மாற்றம், வெளிநாடு மாற்றம் என்று மேல் படிப்பிற்காக பயணங்கள் ஏற்படும். இந்த பயணம் உங்கள் வாழ்வில் முக்கியமான மாற்றத்தை கொடுக்கும் பயணமாகவே இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி எதையும் தள்ளி போடாமல் முயற்சியுடன் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கே கிடைக்கும். வெற்றி அன்னை எப்பொழுதும் உங்களுடன் இருப்பாள். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 80% இந்த சனி பெயர்ச்சியில் நன்மைகள் ஏற்படும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். எந்த சூழலிலும் உண்மையை உரைப்பவர்கள், வாழ்வில் அறநெறியையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள், பேச்சில் சாதுரியமும் பேச்சில் வல்லமையும் உடையவர்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்களில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இந்த 2020-24 ஜனவரி மாதம் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாகவே இந்த சனி பெயர்ச்சி அமைந்துள்ளது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து சஞ்சார பலன்களையும் அங்கிருந்து தன்னுடைய சனி பார்வையாக 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையையும் செலுத்தி பார்வை பலன்களையும் வழங்க உள்ளார்.
சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் பார்வையிடுகிறார். இதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மற்றும் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசியை பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய தந்தையின் மூலம் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். தந்தைக்கு ஏற்ற தனையனாய் மாறுவீர்கள். சனி பகவானின் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான துலாம் ராசியை பார்வையிடுவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பு உயரும். அப்படி என்றால் வருமானம் அதிகரிக்கும். விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி என்று 7.5 சனியை முழுவதுமாக விருச்சிக ராசிக்காரர்கள் முடித்து விட்டீர்கள். இதனால் இனிமேல் உங்களுக்கு கவலைகள் இல்லை, பணவரவில் தடங்கல்கள் இல்லை. உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அதிகரிக்கும். ஏற்றமிகு ஒளிமயமான எதிர்காலம் உங்களை நோக்கி வரும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 85% நன்மைகள் நடைபெறும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இதுவரை உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். கூண்டில் அடைப்பட்டிருந்த சிங்கம் சீறி பாய்ந்து வெளியில் வருவதைப் போல் நீங்களும் எதையும் துணிந்து செயல்படுவீர்கள். எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். உங்களுடைய துணிவே துணை என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொள்வீர்கள். இறுதியில் உங்களுக்கு இதில் வெற்றியே கிடைக்கும். பொதுவாக சனி பெயர்ச்சிக்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே சனி பகவானின் பலன்கள் தொடங்கிவிடும். அதற்கு ஏற்றாற்போல் இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் குரு பெயர்ச்சிக்கு பிறகிருந்தே உங்களுக்கு சனி பகவானின் பலன்கள் தெரிய ஆரம்பித்துவிடும். அக்டோபரிலிருந்தே உங்களுக்கு பொற்காலம் தொடங்கும். சனி பெயர்ச்சிக்கு முன்பு வெளுத்ததெல்லாம் பால் என்று எல்லோரையும் எல்லா காலகட்டத்திலும் வெள்ளந்தியாக நம்பி இருப்பீர்கள். ஆனால் இந்த 7.5 வருட சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைத்த பாடத்தின் மூலமாக இப்பொழுது உங்களுடைய எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்தே அணுகுவீர்கள். யாரையும் நம்புவதில் யோசனை அதிகமாகவே இருக்கும். சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடத்தில் உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இதனால் உங்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் உங்களை நோக்கி வரும். அதேபோல் சனி பெயர்ச்சியாகும் 2ஆம் வருடத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். சனி பெயர்ச்சியாகும் 3ஆம் வருடம் வாழ்வில் நீங்கள் நினைத்த இடத்தை விட பெரிய இடத்தில் இப்பொழுது நிற்பீர்கள். உங்கள் வாழ்வு மிகவும் சிறப்பானதாக மாறியிருக்கும். வெற்றி எண்ணெய் எப்பொழுதும் உங்களை அரவணைத்திருப்பாள். 10 ரூபாய் பணத்தின் அருமை தெரியும் அளவிற்கு இந்த 7.5 வருடத்தில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். 10 ரூபாய் பணத்தின் அருமை தெரியும் அளவிற்கு பண கஷ்டத்தை அனுபவித்த உங்களுக்கு பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்கள் முன் குத்தாட்டம் போடும். கடந்த 7.5 வருடங்களாக நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் இப்பொழுது வாங்கி அனுபவித்து மகிழ்வீர்கள். பணம் உங்கள் வீட்டின் குபேர மூலையில் குவியும். 10 ரூபாயின் அருமை தெரிந்ததால் பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்வீர்கள். உங்களுடைய வங்கியின் கணக்கில் சேமிப்பை உயர்த்துவீர்கள். பணத்தின் அருமை இந்த 7.5 வருடத்தில் உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருப்பதால் உங்களுடைய தேவையும் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் தேவைக்கு அதிகமாகவே பூர்த்தி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். பயணத்தில் அலைச்சல் ஏற்படும். சரியான திட்டமிடல் இருந்தால் அலைச்சலை தவிர்க்கலாம். பயணத்தால் உங்களுடைய தொழிலிற்கு ஆதாயத்தையும் உங்களுடைய வேலைக்கு முன்னேற்றத்தையும் இந்த பயணம் கொடுப்பதாகவே இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. சரியான திட்டமிடல் இருந்தால் எந்த ஒரு சூழலையும் நீங்கள் மிகவும் எளிதாய் சமாளிப்பீர்கள். உங்களை மன வருத்தத்தில் தள்ளியிருந்த கடன்கள் படிப்படியாக அடுத்த 3 வருடத்திற்குள் முழுமையாக அடைபடும். கடன் இல்லாத மனிதனாக மாறுவீர்கள். அடகில் இருந்த நகைகளை மீட்டு உங்கள் வீட்டின் இல்லத்தரசின் கைகளில் கொடுப்பீர்கள்.
அவர் முகத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும். புதிதாய் எதையாவது கற்கும் எண்ணம் மனதிற்குள் அதிகரிக்கும். எதையும் முழு மூச்சுடனும் ஈடுபாடுடனும் செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய பேச்சில் முதிர்ச்சி தெரியும். உங்களுடைய பேச்சில் இனிமை அதிகரிக்கும். உங்கள் பேச்சால் அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள். இதனால் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அன்றாடம் சரியான உணவும் சிறிய உடற்பயிற்சியும் நேரத்திற்கு தூக்கமும் இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கும். எல்லோரும் உங்களிடம் அன்பு மழை பொழிவார்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உறுதுணையாக உடன் நிற்பார்கள். இரத்த சொந்தங்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள். சிறிய உதவியே இதற்கு முன் செய்யாதவர்கள் இப்பொழுது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு பெரிய உதவி செய்யவும் தயாராக இருப்பார்கள். அதேபோல் அவர்கள் செய்வார்கள். மற்றும் உங்களுடைய உறவினர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவினர்களிடத்தில் உங்களுக்கு உறவு பலப்படும். உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உற்றார் உறவினர்களிடத்திலும் இரத்த சொந்தங்களிடத்திலும் கூடி கூடி ஊர்க்கதை பேசி மகிழ்வீர்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் காதலும் அதிகரிக்கும். ஜாடிக்கு ஏத்த மூடியாய் இருவரும் மாறுவீர்கள். கருத்து வேறுபாடால் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். பெரியோர்களின் பேச்சுவார்த்தையாலோ அல்லது உங்களுடைய இருவர்களின் புரிதலாலோ நீங்கள் ஒன்று சேர்வீர்கள். விரிசலை மறந்து வாழ்வில் இருவரும் இணைவீர்கள். இனிய பயணம் இப்பொழுது தொடங்கும். துணையை பிரிந்தோ அல்லது துணையை இழந்தோ வாடுபவர்களுக்கு உங்களுடைய வாட்டத்தை போக்கும் விதத்தில் உங்கள் மனதை புரிந்து கொள்ளும் துணை உங்களுக்கு அமையும். ஒளிமயமான எதிர்காலம் புதிய துணையால் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்வில் வெளிச்சத்திற்கு வருவீர்கள். பல நாள் முயற்சி செய்தும் நடக்காமல் இருந்த சுபகாரியங்கள் இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் எளிதாய் நடைபெறும். இல்லமெல்லாம் விழா கோலம் கொள்ளும். நல்ல வரன் தேடி களைத்து போனவர்களுக்கு நீங்கள் தேடாமலே உங்களை தேடி நல்ல வரன் வந்து அமையும். இருமணம் இணையும் திருமணம் இனிதே நடைபெறும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வை சிறப்பாக்கும். ஏறாத மலை இல்லை, மூழ்காத குளமில்லை, வேண்டாத தெய்வமில்லை, இருக்காத விரதமில்லை என்று குழந்தை இல்லாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தவிப்பை போக்கும் விதத்திலும் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் விதத்திலும் உங்கள் வம்சத்தை துளிர்விக்கும் விதத்திலும் உங்களை பிரதிபலிக்கும் விதத்திலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் மனமும் உங்கள் குடும்பமும் கொண்டாடும் விதத்தில் உங்களுக்கு அழகிய குழந்தை பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரும். நீங்கள் விரும்பிய விதத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூர்வீக சொத்தால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் விற்க நினைத்த சொத்தை நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் விற்க முடியும். இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகம் இருப்பதால் நீங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் என்று அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். சொத்துக்களால் உங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய நட்பு வட்டம் பெரிதாகும். உங்களுடைய எண்ணத்திற்கு உங்கள் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று எல்லோரும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் எளிதாய் நிறைவேறும். தாய்மாமன் உறவு பலப்படும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மனதிற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆலய மணி ஓசை உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும்.
கடந்த 7.5 வருடங்களாக சனி பகவானிடம் கற்ற பாடங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த பாடத்தை கொண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள். மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்கள் கணவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஜாடிக்கு ஏத்த மூடியாய் மாறுவீர்கள். காதல் கண் சிமிட்டும். பணவரவு அதிகமாக இருப்பதால் உங்களுடைய தேவையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவையும் பூர்த்தியாகும். இதனால் எல்லோரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். அன்றாட பணிகளை துள்ளி குதித்து செய்து முடிக்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இருமணம் இணையும் திருமணம் இனிதே நடைபெறும். மனைவியாய் இருந்த உங்களை அம்மாவென்று அழைக்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும். புதிய வீடு, நிலம், மனை என்று சொத்துக்கள் வாங்குவீர்கள். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். சொத்தால் வருமானம் உயரும். தழைய தழைய பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து உங்கள் வீட்டின் சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள். உற்றார் உறவினர்கள் இடத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்தில் கூடி கூடி ஊர்க்கதை பேசி மகிழ்வீர்கள். வேலைக்கு செல்லும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த இடமாற்றமும் ஊர் மாற்றமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மாற்றமாகவே இருக்கும். வேலை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையில் மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் விதத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வை கொண்டு வரும். ஊதிய உயர்வு உங்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் நீங்களும் டாலர் மழையில் நனையலாம். உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளிடம் கவனமாக இருங்கள். வேலையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உற்சாகத்துடன் நீங்கள் வேலை செய்வீர்கள். உற்சாகத்துடன் வேலை செய்யும் விதத்தில் உங்கள் நிறுவனம் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்யும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய தொழில் உங்களுடைய எண்ணப்படி விரிவடையும். இதுநாள் வரை வராமல் இருந்த பாக்கி பணங்கள் இப்பொழுது எளிதாய் வரும். இதனால் உங்களுக்கு வரவேண்டிய லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உடையவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு தொடங்குவது மிகவும் நன்மையை தரும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கும் சூழல் ஏற்படும். பயணம் உங்கள் தொழிலை ஆதாய நிலைக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கலைத்துறையைச் சேர்ந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய திறமை எல்லோராலும் மதிக்கப்படும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் புகழ் விண்ணை தாண்டி பறந்து போகும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல நாள் நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கிடைத்த வாய்ப்பில் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய திறமையை மேலும் வெளிப்படுத்துவீர்கள். பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்கள் வீட்டின் குபேர மூலையில் குவியும். பொருளாதாரத்தில் பணம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். சொத்துக்கள் அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். மக்களின் பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து மக்களிடத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள். மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் உங்களை அழகுபடுத்தும். கிடைத்த பதவியிலும் பொறுப்பிலும் சரியாக செயல்பட்டு எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை எடுப்பீர்கள். பணம் பல வழிகளில் இருந்து வரும். சொத்துக்கள் சேரும். புதிய தொழில்கள் உதயமாகும். விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில்
4ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதால் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். மேற்படிப்பிற்காக நீங்கள் முயற்சி செய்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். மேற்படிப்பிற்காக வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று படிக்கும் சூழல் ஏற்படும். இந்த பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய பயணமாகவே இருக்கும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்பால் நீங்கள் முன்னேறுவீர்கள். உழைப்பால் சிறந்த இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். எல்லோரும் மதிக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பாதை இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்வில் வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வரும். 85% இந்த சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். வள்ளல் குணமுடையவர்கள், அறிவு திறனுடையவர்கள், அமைதியான குணமுடையவர்கள், மூலம் நட்சத்திரம் அனைத்து பாதங்களும், பூராட நட்சத்திரம் அனைத்து பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் இனி மகர ராசியில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாத சனியாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் இதுவரை ஜென்ம சனியால் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் சிறிது குறையும். உங்களுடைய செயலில் வேகமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் அங்கிருந்து தன்னுடைய சஞ்சார பலன்களையும் தன்னுடைய பார்வை பலன்களாக 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்து பார்வை பலன்களையும் சஞ்சார பலன்களையும் சேர்ந்தே வழங்க உள்ளார். பொதுவாக 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பாத சனி, குடும்ப சனி, வாக்கு சனி என்று அழைப்பது வழக்கம். எதுவாக இருந்தாலும் 7.5 சனியின் கடைசி 2 வருடத்தை குறிப்பதாகவே அர்த்தம். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியை பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசியை தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் இதுநாள் வரை உங்கள் மனதை வாட்டி வதைத்து கொண்டிருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். கடன்கள் படிப்படியாக குறையும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசியை லாப வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தேவைக்கு உங்கள் கைகளில் பணம் கதகளி ஆடும். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பாத சனியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் நிம்மதி அதிகரிக்கும். கவலைகள் கலைந்து குழப்பங்கள் தீரும். சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கும் கேது பகவானை விட்டு விலகி மகர ராசிக்கு வருவதால், அதாவது மகர ராசியின் ஆட்சி நாதனே ஆட்சி ஆவதால் 85% தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு வாழ்வில் வளர்ச்சி பாதை உங்களை நோக்கி வரும். 2ஆம் இடத்தில் வரும் சனி பகவானால் உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சால் எவரையும் கட்டி போடுவீர்கள். இருப்பினும் உங்களுடைய வார்த்தையில் கவனம் தேவை. வெட்டருவாவும் வேல்கம்பும் தாண்டவம் ஆடும் தருணம். நாவடக்கம் உங்கள் மன நிம்மதியை அதிகரிக்கும். உங்களுடைய தேவைக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். பணம் வரும் பாதையில் தாமதம் ஏற்பட்டாலும் பணம் உங்களை தேடி சரியான நேரத்தில் வரும். பயணத்தால் ஆதாயம் ஏற்படும். பயணம், குடும்பம், வேலை, தொழில், கல்வி என்று எந்த பயணமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஆதாயமே ஏற்படும். இதனால் எல்லோரிடத்திலும் சந்தோஷத்தில் பயண கட்டுரை வாசிப்பீர்கள். உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் ஜென்ம சனியால் குறைந்திருக்கும். இந்த பாத சனியில் உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் சற்று உயரும்.
இதனால் உங்கள் மனதில் இருந்து வந்த கவலையில் சற்று குறையும். சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தை பிறக்கும். சனி பெயர்ச்சியாகும் இரண்டாம் வருடம் உங்கள் குடும்பத்தில் அமைதி அதிகமாகும். உங்கள் மனதில் நிம்மதி துளிர்விடும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும். சனி பெயர்ச்சியாகும் மூன்றாம் வருடம் உங்களுடைய வாழ்வை ஒளிமயமாக்க அடித்தளம் அமையும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால் உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக தேவை. உங்கள் தாயாரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பணவரவு இந்த காலகட்டத்தில் தாராளமாக இருக்கும். உங்களுடைய வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்துங்கள். உங்களுடைய செலவுகளை எல்லாம் சுப செலவாக மாற்றினால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன்கள் அடையும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இருப்பினும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது உங்களுடைய நிம்மதியை அதிகரிக்கும். கொடுத்த பணம் தாமதமாக திரும்ப வரும். சிக்கனத்தை கடைபிடித்து கடனை தவிர்த்தால் நிம்மதி நிச்சயமாக அதிகரிக்கும். மகரத்தில் வரும் சனி பகவானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற புதிய பாதை தெரியும். அதில் இனிய பயணம் தொடரும். 11ஆம் இடமான துலாம் ராசியை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்வையிடுவதால் உங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ புதிய வீட்டில் குடி புகுவதோ கண்டிப்பாக நடைபெறும். நண்பர்கள் உங்களுடைய எண்ணத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய தேவைக்கு அவர்களுடைய கரங்கள் உங்கள் கரத்திற்கு வலு சேர்க்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இடத்திலும் நண்பர்கள் இடத்திலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். தேவையில்லாத பேச்சை குறையுங்கள். இதனால் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்கும். இல்லை என்றால் உங்களுடைய உறவில் பாதிப்பு ஏற்படும். அதனால் நிம்மதி குறையும். சனி பகவானின் 7ஆம் பார்வையால் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாகும். இதுநாள் வரை உங்கள் மனதை வாட்டி வதைத்து கொண்டிருந்த வழக்குகள் சாதகமாகும். கேஸ் கட்டுகள் உங்கள் கைகளை விட்டு பறந்து போகும். நீதிமன்ற கட்டிடமும் வக்கீல்களின் வாதங்களும் உங்கள் நினைவை விட்டு மறைந்து போகும். மனதில் நிம்மதி அதிகரிக்கும். சந்தோஷமும் பெருமூச்சும் அதிகமாகவே இருக்கும். கவலைகளும் வேதனைகளும் அவமானங்களும் இனி மாறும். எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு உங்கள் வாழ்வில் புது விதமான வாழ்வை அமைத்து கொண்டு சமூகத்தில் சற்று பிரபலமாவீர்கள். இடமாற்றம் ஏற்படும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் என்று இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். இந்த மாற்றம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மாற்றமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வரும். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். விட்டு கொடுத்தால் அன்பும் அரவணைப்பும் காதலும் அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும். உற்றார் உறவினர்களை அழைத்து சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக கொண்டாடுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியின் பலனால் தடைகளை உடைத்து திருமணம் இனிதே நடைபெறும். பெரியோர்களின் ஆசீர்வாதத்தில் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். குழந்தை பிறக்கும். குழந்தையின் கொலுசு சத்தமும் அழுகுரலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனதிலும் உங்கள் மனதிலும் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பாத சனி நடைபெறும் இந்த காலகட்டத்தில் இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகளை களை எடுப்பார். பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அதில் இருக்கும் சிக்கல்களை விலக்கி அதனால் உங்களுக்கு நன்மைகள் வரும் விதத்தில் சனி பகவான் பாத சனியில் மாற்றுவார். பாத சனி முடியும் தருணத்தில் 7.5 சனி முடிந்து உங்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பீர்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில்
உங்களுடைய கணவரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்வு இனிமையான வாழ்வாக அமையும். பணம் உங்களுடைய தேவைக்கு கண்டிப்பாக உங்கள் கைகளில் வரும். இதனால் உங்களுடைய ஆசைகளும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளும் நிவர்த்தியாகும். உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் துள்ளி குதித்து செய்து முடிக்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. சரியான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் சிறிய உடற்பயிற்சியும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். திருமணம் வயதை அடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். குழந்தை பிறக்கும். மனைவியாய் இருந்த உங்களை தாயாய் மாற்ற குழந்தை பிறக்கும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சொத்துக்கள் வாங்கும் நேரம். அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்களும் வாங்கி மகிழ்வீர்கள். தழைய பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து உங்கள் வீட்டின் சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக ஓடி நடத்தி முடிப்பீர்கள். உங்களுடைய புன்னகையை மேலும் அழகுபடுத்தும் விதத்தில் பொன்னகையும் புத்தாடைகளும் வாங்கி அணிந்து மகிழ்வீர்கள். உங்கள் வீட்டின் கண்ணாடியை பார்த்து உங்கள் அழகில் வெட்கத்தில் முகமூடி சிரிப்பீர்கள். வேலைக்கு செல்லும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் மனம் விரும்பும் வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்களுக்கு முயற்சி செய்தால் நீங்களும் டாலர் மழையில் நனையலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம், மாநில மாற்றம், வெளிநாடு மாற்றம் என்று எங்கு வேண்டுமானாலும் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு கிடைக்கும். இதுநாள் வரை உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் களை எடுக்கப்படும். உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். தேவைக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். இருப்பினும் வேலையில் உங்களுக்கு அக்கறை தேவை. அக்கறையுடன் வேலை செய்தால் 7.5 வருடம் முடியும் தருவாயில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும். தொழில் செய்யும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அதிகரித்து லாபம் அதிகமாகும். இதுநாள் வரை உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் இருந்தது. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். தாமதம் ஏற்பட்டாலும் பணம் நிச்சயம் உங்களை நோக்கி வரும். உங்களுடைய தொழிலில் புதிய திட்டத்தை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சொத்துக்கள் சேரும். தனுசு ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய வாய்தான் உங்களுக்கு எதிரி. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள். இதனால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பாதிப்பு ஏற்படும். உங்களுடைய அரசியல் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். ஒளிமயமான எதிர்காலம் முடிவில் உங்களுக்கு தெரியும். பணம் பல வழிகளில் இருந்து வரும். சொத்துக்கள் சேரும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் என்று கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் இதுநாள் வரை உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் இனி மாறும். நீங்களும் மதிக்கும் நிலைக்கு மாறுவீர்கள். உங்களுடைய திறமை மதிக்கப்படும். இதனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வருவதால் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். இதுநாள் வரை இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி உங்களுடைய தொழிலில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய பாதையை சரியாக அமைத்துக் கொள்வீர்கள். தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவானின் 3ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இதுநாள் வரை ஏற்பட்டிருந்த தடைகள் கல்வியில் விலகும். தடைகள் விலகி உங்கள் கல்வியில் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கல்வியில் நல்ல இடத்திற்கு நீங்கள் நகர்ந்து செல்வீர்கள். உங்களுடைய மேல் படிப்பிற்காக நீங்கள் வெளியூரோ அல்லது வெளி மாநிலமோ வெளிநாடோ செல்லும் சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த இடமாற்றம் உங்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பதாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியில் ஆட்சிநாதனே ஆட்சி செய்வதால் இந்த பாத சனியில் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி மாற்று வழி பிறக்கும்.
வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும். பாத சனி நடைபெறும் இந்த 3 வருடத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையை உயர்த்தி நல்ல பாதையை உருவாக்கி கொடுப்பார். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். குருவும் சனியும் நல்ல நிலையில் இருப்பதால் நன்மைகள் அதிகரித்து 85% தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் நன்மைகள் ஏற்படும். பாத சனியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏற்படுவது போல் உங்களுக்கு பலன்கள் இருக்காது. உங்களுக்கு நல்ல பலன்களே கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். விடாமுயற்சியும் எதையும் தீர ஆராய்ந்து செயல்படக்கூடிய அமைதியான குணமுடைய உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை விரய சனியாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் அங்கிருந்து இப்பொழுது உங்கள் ராசிக்கே, அதாவது மகர ராசிக்கே ஜென்ம சனியாக பெயர்ச்சியாகிறார். மகர ராசியின் அதிபதி சனி பகவானே இப்பொழுது உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் மற்ற ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களிலிருந்து உங்களுக்கு குறைவாகவே கெடுபலன்கள் ஏற்படும். ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பலன்களும் உங்களுக்கு மாறுபடும். கவலை வேண்டாம். ஜென்ம சனியால் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் அதிகமாக ஏற்படாது. 7.5 சனியை முதல் முறையாக சந்திக்கும் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளைப் போல் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அவர்களுக்கு பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கும். முதல் முறையாக சனி பெயர்ச்சியை சந்திப்பவர்களுக்கு அனுபவத்தை சனி பகவான் கொடுப்பார். மகர ராசியில் அமரும் சனி பகவான் அங்கிருந்து சஞ்சார பலன்களையும் அங்கிருந்து தன்னுடைய சனி பார்வையாக 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்து பார்வை பலன்களையும் வழங்க உள்ளார். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியை முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய முயற்சியில் வேகம் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலும் அதில் தடை தாமதங்கள் ஏற்படும். இருப்பினும் மனம் தளராமல் அந்த முயற்சியை தொடர்ந்தால் இறுதியில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்கும் துவண்டு விடாதீர்கள். சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசியை கலந்திர ஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உங்களுடைய பேச்சை குறையுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். அதேபோல் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான துலாம் ராசியை பார்வையிடுவதால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வேலையில் மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை உணரும் சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார். பலவீனங்கள் எல்லாம் இறுதியாக பலமாக மாறும். பலவீனங்களை பலமாக மாற்றும் தந்திரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும். சராசரியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 70% நன்மைகளை சனி பகவான் கொடுக்க உள்ளார். சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வழி பிறக்கும். அதற்கு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சனி பெயர்ச்சியாகும் 2ஆம் வருடம் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் நிதானத்துடனும் முழு ஈடுபாடுடனும் செயல்பட்டால் இறுதியில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். சனி பெயர்ச்சியாகும் 3ஆம் வருடத்தில் கணவன் மனைவி இடையே
நல்ல புரிதல் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்திலும் உங்களிடம் நல்ல புரிதல் ஏற்படும். இதனால் பிரச்சனைகள் படிப்படியாக உங்கள் குடும்பத்திலும் கணவன் மனைவி இடத்திலும் ஏற்படும். விரய சனியாலும் ஜென்ம சனியாலும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஜென்ம சனியில் சனி பகவான் உங்களிடத்திலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இடத்திலும் இருக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவார். அதை சந்திப்பதில் சங்கடத்தையும் அதை தீர்ப்பதில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி அந்த பிரச்சனையையும் சங்கடத்தையும் சமாளிக்கும் வல்லமையை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பிரச்சனை என்ன, பிரச்சனை யாரால் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பத்திற்கு தீர்வு கொடுப்பார். பிரச்சனைகளை சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு ஏற்படும். யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எந்த வேலை, எந்த தொழில் சரியாக இருக்கும் என்பதையும் இந்த ஜென்ம சனியில் சனி பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார். அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்கி வைப்பார். நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியிலும் உங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்துவார். உங்களுடைய மன உறுதியை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சோதிப்பார். தடைகளாலும் தாமதத்தாலும் துவண்டு போகாமல் நீங்கள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால் இறுதியில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கான பாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களை அறியாமலே, உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வாழ்வில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். பணம் உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய கைகளில் தாராளமாக கபடி ஆடும். பணம் உங்கள் கைக்கு வந்த நிமிடமே செலவுகளும் புதிதாய் முளைத்துவிடும். பணம் வரும் பாதை தெரியும், ஆனால் பணம் போகும் பாதை தெரியாது. சிக்கனமாக செலவு செய்தால் பணத்தை நீங்கள் சரியான முறையில் செலவு செய்யலாம். இந்த ஜென்ம சனியில் பணம் உங்களுடைய தேவைக்கு வருவதால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜென்ம சனியில் பணத்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய பேச்சில் நிதானமும் உங்கள் பேச்சில் கவனமும், நீங்கள் பேசும் பொழுது உங்கள் எதிரில் இருப்பவர் யார் என்ற எண்ணமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பேச்சால் உங்களுடைய உறவுகளிடமும் உங்கள் நண்பர்களிடமும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இதனால் உங்கள் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குலையும். இதனால் உங்களுடைய பேச்சை குறைப்பதும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நன்மையை தரும், நிம்மதியை அதிகரிக்கும். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியை பார்வையிடுவதால் உங்களுடைய இரத்த சொந்தங்களுக்கு உதவும் சூழல் ஏற்படும். உங்கள் இரத்த சொந்தங்களால் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். எதை எடுத்தாலும் அதில் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் ஈடுபாடுடனும் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு ஏற்படும் அலைச்சலும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அலைச்சலாகவே மாறும். அலைச்சலாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்பீர்கள். அதேபோல் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். இடமாற்றம் ஏற்படும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், மாநில மாற்றம், வெளிநாடு மாற்றம் என்று இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வேலையாலோ தொழிலாலோ கல்வியாலோ இந்த இடமாற்றம் இருக்கும். இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். வெளி வட்டாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய நட்பு வட்டம் பெரிதாகும். புதிய நண்பர்களால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக மாறும். உறவுகளால் ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்கும் விதத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் உங்களுடைய தேவைக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஆனால் கேட்காதீர்கள். கடனை தவிர்க்க பாருங்கள். கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ இந்த காலகட்டத்தில் உங்களை பிரச்சனையில் கொண்டு சென்று விட்டுவிடும். இதனால் மனதில் நிம்மதி பாதிக்கும். பிறருக்கு வாக்கு கொடுப்பதும் பிணை கையெழுத்து போடுவதையும் தவிருங்கள்.
இல்லை என்றால் உங்களுடைய எதிர்காலத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பதாகவே இவை அனைத்தும் இருக்கும். உங்கள் நிம்மதி உங்கள் கையிலும் உங்கள் வாயிலும் உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய தேவைக்கு பணம் வருவதால் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும். இதனை தவிர்க்க உங்களுடைய தேவையை குறைத்து கொள்ளுங்கள். பிரச்சனையில் இருந்து தப்பிக்கலாம். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். இருக்கும் பணத்தை கொண்டு செலவு செய்யும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாய் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. அவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள். தாய் தந்தைக்கு ஏற்ற தனையனாய் மாறுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சரியான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு மன வருத்தத்தை தந்து கொண்டிருக்கும் வழக்குகள் சாதகமாகும். நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இல்லை என்றால் வழக்குகள் இழுத்து கொண்டே போகும். இதனால் உங்கள் நிம்மதி பாதிக்கப்படும். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர்களை அழைத்து சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி சந்தோஷப்படுவீர்கள். சனி பகவானின் 7ஆம் பார்வை கலந்திர ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளை உடைத்து இனிதே திருமணம் நடைபெறும். உங்களுடைய திருமணம் உங்கள் விருப்பம் போல் இனிதாய் நடைபெறும். இருகரம் இணைந்து இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை பிரதிபலிக்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரின் சந்தோஷத்தையும் கொள்ளை கொள்ள உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதனால் எல்லோரும் சந்தோஷத்தில் குதூகலிப்பீர்கள். வீடு நிலம் என்று சொத்துக்கள் வாங்கும் நேரம். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். புதிய வீட்டில் கிரக பிரவேசம் செய்து குடி புகுவீர்கள். இதனால் பண கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சாதித்த உணர்வு உங்கள் மனதில் அதிகரிக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆலய மணி ஓசை உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய தேவைக்கு பணம் வரும். இதனால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்கள் குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய அன்றாட பணிகளை துள்ளி குதித்து செய்து முடிக்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. கணவரிடம் விட்டு கொடுத்து செல்வதால் அவருடைய அன்பையும் அந்யோன்யத்தையும் காதலையும் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். உங்களுடைய விருப்பம் போல் வரன் அமைந்து இனிதே திருமணம் நடைபெறும். மனைவியாய் இருக்கும் உங்களை அம்மாவென்று அழைக்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அம்மாவாக குழந்தையால் நீங்கள் மாறுவீர்கள். உற்றார் உறவினர்களிடத்தில் பேச்சை குறைப்பது நன்மையை தரும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளதால் நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். வேலைக்கு செல்லும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசியை பார்வையிடுவதால் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு கடின உழைப்பு ஏற்படும். அதற்கான பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புடன் வேலை செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணத்தை போல் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். இதனால் சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை உயரும். உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அதேபோல் சனி பகவானின் 7ஆம் பார்வையால் வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் நீங்களும் வெளிநாடு சென்று வேலை செய்யலாம். டாலர் மழையில் நனையலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஊதிய உயர்வாகவே இருக்கும். வேலையில் மாற்றம், வேலையில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலையில் மாற்றம் ஏற்படும். இடமாற்றமும் ஏற்படும்.
குடும்பத்தை பிரிந்து வேலையால் வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று வேலை செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தை பிரிந்திருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். இதனால் உங்கள் குடும்பம் அடுத்த நிலைக்கு செல்லும். தொழில் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும். இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்யும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் கூட்டு தொழிலாலும் உங்களுக்கு லாபம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் நீங்களும் தொழிலதிபர்களாக மாறலாம். பணம் அதிகமாகவே வருவதால் சிக்கனத்தை கடைபிடித்தால் உங்களுடைய எதிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த பணம் உதவிகரமாக இருக்கும். தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முயற்சியை விட்டுவிடாதீர்கள். தடைகள் ஏற்பட்டாலும் முயற்சித்தான் உங்களை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும். இறுதியில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. புறம் பேசுவதை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். இல்லை என்றால் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். புதிய பதவியில் சரியாக செயல்பட்டு எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை பெறுவீர்கள். இதற்கு உங்களுடைய கடின உழைப்பு தேவை இருக்கும். பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த ஜென்ம சனியில் நீங்கள் கடுமையான சவால்களை சமாளிக்கும் சூழல் ஏற்படும். அதை சமாளிக்கும் வித்தையும் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கவலை வேண்டாம். எதிலும் இறுதியில் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் விடாமுயற்சியுடன் கடுமையாக படித்தால் படிப்பில் நீங்கள் வெற்றி பெறலாம். படிப்பில் உங்களுக்கு அக்கறை தேவை. விடாமுயற்சியுடன் படித்தால் நீங்கள் எட்டாத இடத்தை நீங்கள் எட்டலாம். யோகங்களை பெற உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக தேவை. இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எடுக்கும் முயற்சியில் தங்கு தடைகளை கொடுத்து அதை விலக்கும் வழிகளையும் கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய வாழ்வில் நல்ல நல்ல சூழல்களை ஏற்படுத்தி அதிலிருந்து உங்களுக்கு நல்ல பாடத்தை இந்த ஜென்ம சனியில் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு 70% நன்மைகளை கொடுத்து பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தையும் கொடுப்பார். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். மனதில் இருப்பதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர்களின் நலனில் அக்கறை உள்ளவர்கள் போலவும் நேர்மையாக வாழ்ந்து வருபவர்கள் போல் வெளியில் காட்டிக்கொள்ளும். அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் முழுவதும், புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 24/1/2020 முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகர ராசியில் பெயர்ச்சியாகிறார். 7.5 வருட சனி பெயர்ச்சியின் தொடக்கமாக விரய சனியாக விரயஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். இதனால் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறனும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுப்பார். கும்ப ராசியின் ஆட்சிநாதனான சனி பகவானே கும்ப ராசியில் சனி பெயர்ச்சியின் மூலம் விரய சனியாக வருவதால் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய சனி பலன்களைப் போல் உங்களுக்கு ஏற்படாது. கண்டிப்பாக சனி பகவான் உங்களை கஷ்டங்கள் கொடுத்து வாட்டி வதைக்க மாட்டார் என்பதால் கவலை வேண்டாம். 12ஆம் இடமான மகர ராசியில் வரும் சனி பகவான் அங்கிருந்து தன்னுடைய சஞ்சார பலன்களையும் அதே இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையின் மூலம் பார்வை பலன்களையும் வழங்க உள்ளார். 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால்
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியை தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதேபோல் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசியை சத்ருஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு எதிரிகள் ஏற்படுவார்கள். எதிரிகளை சமாளிக்கும் சக்தி ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சியில் எதிரிகளை சமாளித்து நீங்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றும் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான துலாம் ராசியை பாக்யஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய தாய் தந்தையரிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்படும். உங்களுடைய பேச்சை குறைத்தால் எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உறவு பலப்படும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியில் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் விரயஸ்தானத்தில் வந்தாலும் 85% நன்மைகளை தரக்கூடியவராகவே அமர்ந்துள்ளார். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் இந்த விரய சனியில் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வீடு மாற்றமோ, ஊர் மாற்றமோ, மாநில மாற்றமோ, வெளிநாடு செல்லும் மாற்றமோ கண்டிப்பாக ஏற்படும். அது வேலையாலோ தொழிலாலோ நிச்சயமாக இடமாற்றம் இதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாற்றம் சில நேரங்களில் உங்களுடைய உறவுகளை பிரிப்பதாக இருந்தாலும் இந்த மாற்றத்தால் உங்களுக்கு நன்மைகளே அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணம் அதிகமாகும், அலைச்சல் அதிகமாகும். சரியான திட்டமிடல் இருந்தால் அலைச்சலை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். இருந்தாலும் அலைச்சலால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். அலைச்சலால் ஆதாயம் இருப்பதால் அலைச்சல் உங்களுக்கு ஆதாயத்தை பார்த்ததும் மறந்து போகும். 12ஆம் இடத்தில் வரும் சனி பகவானால் பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்களுடைய கைகளில் கபடி ஆடும். பணம் வரும் வழி தெரியும் முன்னே அதை செலவு செய்யும் வழி உங்கள் கண்முன் வந்து நிற்கும். பணமும் செலவுகளும் எப்பொழுதும் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சனி உங்களுக்கு விரய சனி என்பதால் உங்களுக்கு எப்பொழுதும் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். செலவுகளை எல்லாம் சுப செலவாக மாற்றுங்கள். சுப செலவாக மாற்றாமல் பணத்தை சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்தால் அந்த செலவுகள் விரய செலவுகளாகவே மாறும். சுப செலவுகள் என்பது சொத்துக்கள் வாங்குவதும் வண்டி வாகனங்களும் பொருட்களும் வாங்குவதும் சுப செலவாக இருக்கும். இந்த சுப செலவுகளை உயர்த்தி முதலீட்டை அதிகரித்தால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஜென்ம சனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதனால் குறையும். 12ஆம் இடம் விரய சனி என்பதால் உங்களுடைய பொருளாதாரம் விரயமாகலாம், உங்களுடைய நேரங்கள் விரயமாகலாம், உங்களுடைய முயற்சிகள் விரயமாகலாம், உங்களுடைய உழைப்புகள் விரயமாகலாம் என்பதால் நீங்கள் எதை செய்தாலும் அதை சரியான முறையில் திட்டமிடல் மிகவும் அவசியமாகும். உங்களுடைய திட்டமிடல் சரியான முறையில் செயல் வடிவத்தை கொடுத்து அதில் வெற்றி பெறும் நோக்கத்துடன் முழு ஈடுபாடுடன் நீங்கள் செயல்பட்டால் இந்த விரய சனியால் ஏற்படக்கூடிய விரயங்கள் அனைத்தையும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறலாம். விரய சனியால் பண விரயம் மட்டும் ஆகும் என்பது இல்லை. உங்கள் நேரமும் முயற்சியும் விரயமாகும். அதை சரியாக சமாளித்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் விரய சனி என்பதால் அடுத்து வரும் 3 வருடங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் இறக்கத்துடனே இருக்கும். ஏற்றங்கள் வரும்பொழுது சரியான முதலீட்டை உயர்த்தி உங்களுடைய வருமானத்தை காத்து கொள்ளுங்கள். அது இறக்கம் வரும்பொழுது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வரும். வாழ்வில் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் என்பது உங்களுடைய மனதிற்கு புரியும் தருணம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரியான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நன்மைகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் எதையும் செய்யும் துணிவு உங்களுக்கு அதிகரிக்கும்.
அதை துணிந்து செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள். சனி பெயர்ச்சியாகும் 2ஆம் வருடம் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். பயணத்தால் அலைச்சல்கள் ஏற்படும், அதனால் நன்மைகளே ஏற்படும். வெளிநாடு பயணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் சனி பெயர்ச்சியாகும் 3ஆம் வருடம் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் தவிருங்கள், புதிய முதலீட்டையும் நீங்கள் தவிருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு அடுத்ததாக வரவிருக்கும் ஜென்ம சனியில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதை சமாளிக்க 3ஆம் வருடத்தில் புதிய முயற்சிகளையும் புதிய முதலீட்டுகளையும் தவிருங்கள். உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் உங்களுக்கு அக்கறை தேவை. அவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். இரத்த சொந்தங்களின் உறவுகள் பலப்படும். உங்களால் அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதேபோல் உங்களுடைய தேவைக்கு அவர்களுடைய கரங்கள் உறுதுணையாகவே எப்பொழுதும் இருக்கும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது உங்களுக்கு புரியும். உங்கள் முயற்சியாலும் உங்களுடைய ராசியாலும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இரத்த சொந்தங்களுடன் சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள். எல்லோரும் கூடி கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் சந்தோஷத்தில் வடிப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளை எதிர்த்தவர்கள் எல்லோரையும் நீங்கள் சமாளித்து உங்களுடைய முயற்சியில் நீங்கள் இறுதியில் போராடி வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி உங்களுக்கு சிறிய வெற்றியாக தெரிந்தாலும் அதை வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் வியந்து பார்ப்பார்கள். அந்த வெற்றியின் அளவு அவர்களுக்கு மிகப்பெரிய வியப்பை தருவதாகவே இருக்கும். இந்த வெற்றியால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த வெற்றி சந்தோஷத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தேவையில்லாமல் கொடுப்பதோ தேவையில்லாமல் வாங்குவதோ உங்களுடைய மனதையும் நிம்மதியையும் பாதிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணமும் வரும், அதேபோல் செலவுகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் பணத்தை விரய செலவாக செலவு செய்து மேலும் கடன் வாங்கும் சூழலும் ஏற்படும். செலவுகளை குறைத்தால் உங்களுடைய கடனை நீங்கள் குறைக்கலாம். செலவுகளை குறைத்து முதலீடுகளை உயர்த்துங்கள். இதனால் கடன் வாங்கும் எண்ணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிருங்கள். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசுவதையும் தவிருங்கள். இல்லை என்றால் உங்களுடைய உறவிலும் நட்பிலும் விரிசல் ஏற்படும். உறவுக்கும் நட்புக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். இது உங்கள் மனதை பாதிக்கும். எப்பொழுதும் நீங்கள் ஒரு புத்த துறவியை போல் அமைதியாக இருங்கள். நிதானமும் கவனமும் அமைதியும் எச்சரிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை. புத்த பிட்சுகளை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் வட்டம் பெரிதாகும். புதிய நண்பர்களால் உங்களுடைய எண்ணத்திற்கு நண்பர்கள் வடிவம் கொடுப்பார்கள். உங்களுடைய தேவைக்கு நண்பர்களின் கரங்கள் உங்கள் கரங்களுக்கு வலு சேர்க்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒப்பந்தங்களும் அனுமதிகளும் நீங்கள் விரும்பும் விதத்தில் உங்களை தேடி வரும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த சனி பெயர்ச்சி நடக்கும் காலகட்டத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் முதல் வருடத்தை நீங்கள் மிகவும் எளிதாய் கடந்து விடுவீர்கள். குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும். சந்தோஷங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உற்றார் உறவினர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நாவடக்கம் தேவை. உங்களுடைய வார்த்தையில் வெட்டருவாவும் வேல்கம்பும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நல்லுறவை பலப்படுத்தும். சனி பகவான் 3ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெறும். உற்றார் உறவினர்களை அழைத்து சுப நிகழ்ச்சியை சந்தோஷமாய் நடத்தி மகிழ்வீர்கள். வரன்கள் அமைவதில் தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை உடைத்து உங்களுடைய திருமணம் இனிதே நடைபெறும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வை சிறப்பிக்கும். உங்களுடைய வம்சம் தழைக்க, உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்க, உங்களை அடக்கி ஆள உங்கள் குடும்பத்தில் புது வரவு கண்டிப்பாக வரும். மழலையின் அழுகுரலும் சிரிப்பு சத்தமும் உங்களை கட்டி போடும். உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதனால் சந்தோஷம் அதிகரிக்கும்.
வீடு, நிலம், வண்டி, வாகனம் என்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் காலகட்டம். இதை வாங்கி உங்களுடைய முதலீட்டை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். புது வீடு கட்டுவதோ அல்லது இருக்கும் வீட்டை புதுப்பிப்பதோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புது வீட்டில் பால் காய்ச்சி குடி புகுவீர்கள். சந்தோஷம் மனமெங்கும் பூத்து குலுங்கும். கும்ப ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள். இதனால் உங்கள் மனம் வருந்தும் செயலே ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. அன்றாட வேலையை துள்ளி குதித்து செய்து முடிக்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்கள் தேவையையும் உங்கள் குடும்ப தேவையையும் பூர்த்தி செய்யும். பணம் அதிகம் இருப்பதால் ஏற்படக்கூடிய செலவுகளை எல்லாம் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் விரும்பும் வரன் அமைந்து உங்களுக்கு இனிதே திருமணம் நடைபெறும். குழந்தை வேண்டி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு, நிலம், வண்டி, வாகனம் என்று சொத்துக்கள் வாங்கும் நேரம். உங்களிடம் இருக்கும் பணத்தை சுப செலவாக மாற்ற இந்த சொத்துக்களை வாங்கி குவியுங்கள். கணவரிடம் தேவையில்லாத விஷயங்களை பேசி கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் விட்டு கொடுத்து சென்று உங்கள் கணவரின் அன்பையும் காதலையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த இடமாற்றம் உங்கள் வேலையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இடமாற்றமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும். இந்த பதவி உயர்வு உங்கள் நிறுவனத்தில் உங்களுக்கு மரியாதையை கொண்டு வந்து கொடுக்கும். ஊதிய உயர்வு ஏற்படும். ஊதிய உயர்வு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படும். வீண் செலவுகளை குறைத்து சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்களிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை தவிருங்கள். நிதானமாக எதையும் செய்யுங்கள். நிதானமாக எதையும் அணுகுங்கள். இதனால் உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும். தொழில் செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உங்கள் தொழிலில் உங்களுக்கு போட்டியும் பொறாமையும் கண்டிப்பாக இருக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் சமாளித்து உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் உங்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஏற்றம் வரும் வேளையில் அதில் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தை சேமித்து இரக்கம் வரும் காலத்தை சமாளியுங்கள். கூட்டு தொழில் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். கூட்டு தொழிலால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வரவுகள் அதிகமாகவே இருக்கும். இதை சரியான முறையில் முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய முதலீடை தவிருங்கள். இல்லையென்றால் வரவிருக்கும் ஜென்ம சனியில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வரும். இதனால் உங்களுக்கு வருமானமும் உயரும். தேவையில்லாத செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் குறைத்து கொள்ளுங்கள். முதலீடை அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நிரந்தரமில்லாத வேலை என்பதால் உங்களுடைய எதிர்காலத்திற்காக இந்த காலகட்டத்தில் முதலீடை அதிகமாக்குங்கள். கும்பராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களை தேடி பதவிகள் வரும். அந்த பதவியை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த பதவியால் உங்களுடைய பேச்சில் மாற்றம் ஏற்படும். அந்த பேச்சை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். பேச்சில் உங்களுக்கு நிதானம் தேவை. இதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்கள் வீட்டின் குபேர மூலையில் குவியும். அதை கரைக்கும் விதத்தில் செலவுகள் அதற்கு அதிகமாகவே வரும். செலவுகளை குறைத்து முதலீடை உயர்த்தி கொள்ளுங்கள். 7.5 சனியை சமாளிக்க இந்த முதலீடுகள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில்
உங்களுடைய படிப்பில் உங்களுக்கு கவனம் தேவை. சரியான முறையிலும் கவனத்துடனும் மறதியை தவிர்த்தும் நீங்கள் படித்தால் படிப்பில் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லலாம். மிகவும் யோகமான காலமாகவே இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளதால் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உயர்கல்வியால் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். படிப்பில் கவனம் தேவை. ஏற்றமிகு வாழ்வு அமையும். கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் தொடக்கம் விரய சனியாக வருவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து பணத்தை சரியான முறையில் செலவு செய்து சுப செலவாக அதை மாற்றி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவானே அதிபதி என்பதால் இந்த சனி பெயர்ச்சியில் 85% நன்மைகளை வழங்கி உள்ளார். அதை சரியாக பயன்படுத்தி ஜென்ம சனியை சமாளியுங்கள். இதேபோல் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்பட உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். தான் நினைத்ததை கள்ளம் கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் அனைத்து பாதங்களிலும் பிறந்த மீன ராசி நேயர்களே, இதுவரை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இனி 24/1/2020 முதல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது மீனராசி நேயர்களுக்கு மிகவும் விசேஷமான பலன்களை தரக்கூடிய பயிற்சியாகவே அமைந்துள்ளது. 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பயிற்சியாகும் சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து சஞ்சார பலன்களையும் அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையின் மூலமாக பார்வை பலன்களையும் வழங்க உள்ளார். சஞ்சார பலன்களும் பார்வை பலன்களும் மீன ராசி நேயர்களுக்கு மிகவும் விசேஷமாகவே உள்ளது. சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியை பார்வையிடுவதால் எதையும் நீங்கள் ஆராய்ந்து செய்வீர்கள், அதில் வெற்றியும் பெறுவீர்கள். சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கடக ராசியை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரும். அதேபோல் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசியை மறைவு ஸ்தானத்தில் பார்வையிடுவதால் வழக்குகள் சாதகமாகும். மற்றும் சனி பெயர்ச்சியாகும் முதல் வருடத்தில் புதிய தொழில் அமையும், பணவரவு அதிகரிக்கும், உங்களுடைய கடன்கள் படிப்படியாக அடையும். சனி பெயர்ச்சியாகும் 2ஆம் வருடம் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதேபோல் சனி பெயர்ச்சியாகும் 3ஆம் வருடம் மீன ராசிக்காரர்களுக்கு சந்தோஷங்களும் நன்மைகளும் அதிகமாகும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு 95% நன்மைகளை தரக்கூடிய பெயர்ச்சியாகவே அமைந்துள்ளது. பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்கள் கைகளில் குத்தாட்டம் போடும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் மனதில் அதிகரிக்கும். உங்களுடைய நடை, உடை, பழகும் விதம், பேச்சு என்று அனைத்திலும் மாற்றம் தெரியும். புது மனிதனாக மாறுவீர்கள். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் நேர்மையும் வலிமையும் அதிகரிக்கும். இதனால் எல்லோரும் மதிக்கும் நிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள். நாட்டாமை என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும். இதுநாள் வரை இருந்து வந்த பயம், குழப்பமான மனநிலை மாறும். எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். எதையும் துணிந்து செயல்படுத்தி அதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். இருவர் கண்களிலும் காதல் கண் சிமிட்டும். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசியை பார்வையிடுவதால்
எதிலும் உங்களுக்கு நிதானம் அவசியம். எதிலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் என்றாலும் நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானத்துடனும் அதில் முழு ஈடுபாடுடனும் செய்வது நன்மையை தரும். மறந்து விடாதீர்கள், நிதானம் அவசியம். அதேபோல் வாகன பயணத்தில் கவனம் தேவை. வழக்குகள் சாதகமாகும். இதுநாள் வரை உங்களுடைய மனதை வாட்டி வதைத்த வழக்குகள் சாதகமாகும். இதனால் உங்களுடைய நினைவில் இருந்து நீதிமன்ற கட்டிடமும் வக்கீல் வாதங்களும் மறைந்து போகும். கேஸ் கட்டுகள் உங்கள் கைகளை விட்டு பறந்து போகும். இதனால் உங்களுக்கு மனதில் இனம் புரியாத நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரும். இதனால் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர் சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்களிடம் உறவு பலப்படும். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது புரிய வரும். உங்களுடைய ராசியால் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லோரும் இணைந்து சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி சந்தோஷத்தில் திளைத்து போவீர்கள். புது நட்பும் புது உறவும் உங்களுக்கு ஏற்படும். இவர்களால் உங்களுக்கு ஆதாயமே அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணத்திற்கு இவர்கள் வலு சேர்ப்பார்கள். உங்கள் மனதை வருத்தப்பட செய்து கொண்டிருந்த உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் உடல்நிலை படிப்படியாக முன்னேற்ற பாதையில் சென்று உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும். இதனால் உங்கள் இருவரின் மனதிலும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உங்களுடைய தாய்மாமனின் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவருடைய உறவு உங்களுக்கு பலப்படும். உங்களுடைய நெருங்கிய உறவில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால் இருவர்களுடைய மனதிலும் விரிசல் அதிகரிக்கும். இந்த விரிசல் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். அதனால் கவலை வேண்டாம். நீங்கள் மற்றவருக்கு கொடுத்த பணமும் நகையும் பொருட்களும் திரும்ப வரும். இதனால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதேபோல் நீங்கள் வாங்கிய கடனை நீங்கள் படிப்படியாக திரும்ப அடைப்பீர்கள். இதனால் உங்கள் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அக்கறை தேவை. அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய நடத்தையில் ஒரு பார்வை இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் மனம் வருந்தக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் தந்தையின் உடல்நிலையில் உங்களுக்கு அக்கறை தேவை. அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளுங்கள். தந்தைக்கு ஏற்ற தனையனாய் மாறுங்கள். ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆலய பயணம் உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பதாகவே இருக்கும். ஆலய மணி ஓசை உங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். பணம் தாராளமாக இருப்பதால் சேமிக்கும் எண்ணம் அதிகரிக்கும். சரியான சேமிப்பும் சரியான முதலீடும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். முயற்சி செய்து சரியான முதலீட்டையும் சேமிப்பையும் அதிகரியுங்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர்களை அழைத்து சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரின் மனதிலும் கொண்டாட்ட மனநிலை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல் உங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதே நடைபெறும். உற்றார் உறவினர்கள் படைசூழ உங்கள் திருமணம் கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள். சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுடைய மனதில் நிரம்பி வழியும். இருமனம் இணைந்து திருமண வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்களுடைய மனதை கொள்ளையடிக்க, உங்களுடைய அன்பை பங்கு போட உங்களுக்கு அழகிய குழந்தை பிறக்கும். இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் என்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் நேரம். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். புதிய வீட்டில் கிரக பிரவேசம் செய்து குடி புகுவீர்கள். கிரக பிரவேச ஓமம் வாசம் உங்கள் வீடெங்கும் வீசும். புது வீட்டை பார்த்து சாதித்த உணர்வு உங்கள் மனதில் அதிகரிக்கும். பொன்னும் பொருளும் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு சேரும். புத்தாடையும் பொன்னகையும் ஜொலி ஜொலிக்க வலம் வருவீர்கள்.
உங்கள் மனதில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. பணவரவு அதிகம் இருப்பதால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய கணவரிடம் அன்பும் அந்யோன்யமும் காதலும் அதிகரிக்கும். சந்தோஷமான வாழ்வு அமையும். புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் என்று வாங்கும் யோகம் உள்ளதால் சரியாக பயன்படுத்தி இதை அனைத்தையும் வாங்கி மகிழுங்கள். தழைய பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து உங்கள் வீட்டின் சுப நிகழ்ச்சியை கோலாகலமாக நடத்தி முடிப்பீர்கள். அதேபோல் நீங்கள் விரும்பும் வரன் அமைந்து உங்களுக்கு இனிதே திருமணம் நடைபெறும். உங்கள் மனதில் சந்தோஷ மனநிலை அதிகரிக்கும். ஓடி பிடித்து விளையாட உங்களுக்கு குட்டி பாப்பா பிறக்கும். இது உங்கள் மனதில் சந்தோஷத்தை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சிற்கு செவிகள் சாய்க்கும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வேலைக்கு செல்லும் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய திறமைக்கும் படிப்பிற்கும் ஏற்ற வேலை கிடைக்கும். வேலையில் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். இதற்கான பலன் கைமேல் கிடைக்கும். அதுவே உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை அதிகரிக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் நீங்களும் டாலர் மழையில் நனையலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதவி உயர்வு உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஊதிய உயர்வு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இடமாற்றமோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்படும். இந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவே இருக்கும். உங்களுடன் பணிபுரிபவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் உங்களுடைய பேச்சில் உங்களுக்கு நிதானம் அவசியம். தொழில் செய்யும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 11ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதால் உங்களுடைய தொழிலில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உடையவர்கள் முயற்சித்தால் நீங்களும் தொழிலதிபர்களாக மாறலாம். உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நிலைக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் கொண்டு செல்வீர்கள். கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாகவே இருக்கும். கூட்டாளிகள் உங்கள் மனதுக்கு பிடித்தாற்போல் நடந்து கொள்வார்கள். நீங்கள் உங்களுடைய தொழிலில் போடும் முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவே இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு அதிகமாகவே இருப்பதால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கலைத்துறையைச் சேர்ந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் புகழும் அதிகரிக்கும். பணவரவு அதிகம் இருப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த பொருளாதார மாற்றம் உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும். அதேபோல் வெளிநாடு பயணம் ஏற்படும். வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மீன ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பதவிகள் உங்களை தேடி வரும். பொறுப்புகள் உங்களை அழகுபடுத்தும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மக்களிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் புகழையும் பெறுவீர்கள். நீங்கள் எடுத்த காரியத்தை திறன்பட செய்து உங்களுடைய மேலிடத்திற்கு வேண்டப்பட்டவராக மாறுவீர்கள். இந்த சனி பெயர்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கு செல்வம் சேரும். மீன ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் படிப்பில் உங்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் விரும்பிய உயர்கல்வி படிப்பு உங்களை தேடி வரும். வெளி ஊரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று உயர்கல்வி படிக்கும் சூழல் ஏற்படும். இந்த பயணம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை தரக்கூடிய பயணமாகவே இருக்கும். கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
படித்து முடித்து நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். இந்த வேலை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொடுப்பதாகவே இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கு பணம் அதிகமாகவே வரும். பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வேலையும் தொழிலும் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள். இதனால் உங்கள் வாழ்வில் அதிக நன்மைகள் ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சியில் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் மீன ராசியும் ஒன்று. மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 95% நன்மைகளே நடைபெறும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களை தேடி வர உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும். என்ன மீனராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி பலனை பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தத்தில் டனனக்காய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.